வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரைஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. நம்ம எல்லாருக்குமே ஆங்கிலம் ரொம்ப சரளமாக பேசணும்னு ஆசை. ஏன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமா, கண்டிப்பாக ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்கணுமா, அதற்கு கண்டிப்பாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய டோஃபலாக இருக்கட்டும், ஐல்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்தில் நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருக்கணும். மேலும் ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு வேலை கிடச்சிருச்சு, அதுக்கு மேலே படிப்படியாக மேலே வரணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த மனிதர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவராக இருக்கணும். ஏன் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலே சரி, அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் உங்களுடைய பர்சன்டேஜ் அதெல்லாம் என்ன தான் சொன்னாலும் சரி, அவங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ அப்படின்னும் பொழுது ஆங்கிலம் எளிதாக பேசுவது எப்படி, மேலும் அதற்கான சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லாமல் என்னென்ன வழியில் நீங்கள் அழகாக பேச முடியும் அப்படின்றது தான் இந்த காணொலி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரைஸ் ராபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, முதலாவதாக பார்த்துக்க போனால் ரீடிங் நியூஸ் பேப்பர். எல்லாருமே சொல்லுவாங்க நியூஸ் பேப்பரை படிங்க, நியூஸ் பேப்பரை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்க? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு மொழியை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக செய்தித்தாளை படிக்கணும். அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அந்த மொழியில் இருக்கக்கூடிய செய்தித்தாளை படிக்கணும். ஏன்னா அந்த செய்தித்தாள் மூலமாக தான் உங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் நியூஸாக இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்கள் சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா செய்தித்தாளாக இருக்கும். மேலும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா த ஹிந்து தான் எல்லாருக்குமே ஃபேமஸ். எல்லாருமே அதை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, த ஹிந்துவை படிங்க. ஏன் ஸ்கூல்ஸுக்காக கூட இப்போல்லாம் தனியாக ஒரு செய்தித்தாள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு இதை மட்டும் படித்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, அதை படிங்கப்பா. அதை படித்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுடைய ஆங்கிலம் வொக்காபுலரி டெவலப் ஆகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாக காமனாக நம்ம எல்லா விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறத விட, அது பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சில நேரங்களில் சயின்டிஃபிக் திங்ஸ், எல்லாத்துக்கும் மேலே பொருளாதாரம் பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது எல்லாமே நீங்கள் தெரியும் போது ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதில் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மேலும் இந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறதுனால உங்களுடைய வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் மேல் படிப்புக்கு மேலே போகிறீங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், ஐல்ஸாக இருக்கட்டும், டோஃபலாக இருக்கட்டும், இந்த ரீடிங் ஹேபிட்டு பின்னாட்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ படிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த மொழியை சரளமாக பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நியூஸ் பேப்பரை படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, சும்மா சொல்லிட்டீங்க சரி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு அதோடு விட்டுறக்கூடாது. ரெகுலராக நியூஸ் பேப்பரை படிக்கணும். படிப்பது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் அட்லீஸ்ட் ஒரு 3 இல்லை 5 வார்த்தைகளுக்கான புதிய வார்த்தைகளை அதுலேருந்து என்ன, அதற்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பொருள். மேலும் இன்னும் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு தெரிஞ்சுக்கணும், இந்த சிமிலர் மீனிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிமிலர் மீனிங்ஸ் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கால இடைவில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வேர்டு உங்களுக்கு தெரிய வருதுன்னா 30 நாளைக்கு 60 வார்த்தைகள். இப்போ இந்த 60 வார்த்தைகளுக்கும் நீங்கள் வாக்கிய அமைத்து பாருங்கள். மேலே அது மட்டும் போதுங்களா? கண்டிப்பாக கிடையாது. அது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுது அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. எஸ். மேலும் அதை எடுத்து எழுதி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது கஷ்டம்தான், ஃபோட்டோ காப்பி எடுத்தாலும் இதுதான் தொல்லை தான். நீங்கள் எழுதுறது மூலமாக மட்டும்தான் அது உங்களுடைய மனதில் பதியும். ஸோ எதையும் சரி படிப்பது உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, அதை ஒரு ஆர்வத்துடனும் அதனை எழுதி பாதுகாப்பாக ஒரு இதை வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையில் உங்கள் நண்பர்களிடையே பேசும்போது அடிக்கடி அதை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒரு அருமையான. மேலும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். படிங்கன்னு சொல்கிறீங்களே சார், படிக்கிறோம். ஆனால் படிக்கிறது சாதாரணமாக படிக்கக்கூடாதுங்க, சத்தமாக படிக்கணும். ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ,
நம்ம வந்து கரெக்டாக படிக்கிறோமா, இந்த மாதிரி ஒரு அச்சமோ பயமோ இதுதான் இருக்கக்கூடாது. ஒரு ஆங்கிலமோ இல்லை எந்த மொழி நல்லா பேசணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னும் பொழுது எந்த ஒரு இதாக இருந்தாலும் படிக்கும் பொழுது சத்தமாக படிங்க. ஸோ இந்த சத்தமாக படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகும். சரளமாக பேசுவதற்கு பின் நாட்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படித்தாலும் சரி சத்தமாக படிங்கள். உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உச்சரிப்பு அப்படின்னும் பொழுது நீங்கள் யாருடைய தயவும் தேவையில்லை. முன்னாடிலாம் வந்து இணையதளம் கூகுள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி 1998 தான் கூகுள் வருது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி எடுக்கணும், அதில் ஃபொனட்டிக்ஸ் எப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கூகுளில் தட்டினீங்கன்னா அடுத்தது அந்த ஸ்பீக்கர் சவுண்டை அடிச்சிங்கன்னா போதும், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா டக்குன்னு வந்துடும். ஸோ எந்த மொழியை கற்றுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப சுலபமாக போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நல்ல விஷயங்களுக்கு நம்ம இணையதளங்களில் பல விஷயங்கள் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக சத்தமாக படிங்க. மேலும் ஒரு மீனிங் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுடைய மதர் டங்கில் அதுக்கு என்ன மீனிங், ஒரு வேர்டு மீனிங் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்கள, அந்த வேர்டுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்றது உங்களுடைய தாய்மொழியில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லாங் டேர்ம் மெமரியில் அது பதிவாயிடும். மேலும் அதை நீங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களிடையே பேசும் பொழுது அதை எந்த ஒரு தடையின்றி ஈஸியாக பேச முடியும். ஸோ எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தைக்கான பொருளை உங்களுடைய தாய்மொழியில் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ரைட் அன்னோன் வேர்ட்ஸ் என்னென்னா, நமக்கு தெரியாத நிறைய வேர்ட்ஸ்லாம் நம்ம கம் அக்ராஸ் பண்ணுவோம். சோம்பல் படாமல் அதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தனி நோட்டை போடுங்க, அந்த நோட்டில் அதை எழுதி வைங்க. இது மூலமாக நிறைய வார்த்தைகளானது உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள், அதிகமான வார்த்தைகளுக்கு பொருள் தெரிய வரும். அது எப்பொழுது உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த கட்டமானது ஒரு நடவடிக்கைக்கு உங்களை எடுத்துக்க செல்லும். ஸோ எந்த ஒரு செயலும், அதாவது குறிப்பாக இந்த படிக்கிற விஷயம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, ஒரு மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கும் பொழுது வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்னன்னு ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த வார்த்தைகள் பொருள் முக்கியம், அதோடு முடிஞ்சுதா, அதனை எப்படி உச்சரிப்பது, எந்த சமயத்தில் நாம் அதனை உபயோகப்படுத்த வேண்டும், அந்த ரீகால் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டிஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வேர்டு வந்து மீனிங் மட்டும் தெரிஞ்சுட்டு பின்னாட்களில் பேசும்பொழுது அந்த வார்த்தையை வந்து ரீகால் பண்ணி பேச முடியாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரீகால் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயம், யூ ஹாவ் டு கீப் அ செக். ஆமாங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு செக் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஓ இதுவா, ரைட், லுக்ட், கிளான்ஸ்ட், ஸ்டாட், எக்ஸாமைன்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ எந்த இடத்துல வந்து சாதாரணமாக பேசும்போது லுக்ட், கிளான்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு பார்வை பார்க்குறது. ஸோ இந்த கிளான்ஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம மறக்கக்கூடாது, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஓ இந்த இது ஞாபகம் இருக்கா, இதனுடைய வார்த்தை என்ன. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ரிவைஸ் மாதிரி வச்சு ஒரு செக் பண்ணி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ த வேர்ட்ஸ். இது முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் எழுத ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரிவ்யூ பண்ணணும், அதை எழுதி முடித்த உடனே. ஸோ இதன் மூலமாகத்தான் உங்களுடைய அந்த வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யுவர் வெக்காபுலரி வில் பி இன்க்ரீஸிங் ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ உங்கள் வெக்காபுலரி பில்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்கள் உங்கள் வெக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருக்க வைக்க முடியும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய வார்த்தைகள்னால் இதனுடைய வழிபாடு தான். கரெக்டாக அதனை எழுதி வைக்கணும், க்ராஸ் செக் பண்ணிக்கணும், திரும்ப ரீகால் பண்ணணும், ப்ராப்பராக அந்தந்த டைமில் வந்து யூசேஜஸ் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ், தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்னது தாங்க, ரீட் லவுட்லி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஒரு தடவை படிங்க சத்தமாக, 2 முறை படிங்க, புரியலையா திரும்ப திரும்ப அதை படிப்பதுனால உங்களுக்கு ஒரு சரளமாக ஒரு வார்த்தையை உச்சரிப்பதற்கான ஒரு வழி பிறக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு ஸ்மூத்தாக ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எகெயின் அண்ட் எகெயின் திரும்ப திரும்ப அதை வந்து படிக்கணும். ஸோ த மெயின் பர்பஸ் நமக்கு என்ன, ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்றதுக்கு தான். அப்போ அந்த வார்த்தையை நம்ம உச்சரிப்பதில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்.
அப்புறம் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், அந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஃப்ளூயன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்ய முடியும். Or else it will be very very difficult for you to speak fluently. எஸ் மைஸ். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் சிமிலர் மீனிங்ஸ்ன்னு சொன்னோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னையா சிமிலர் மீனிங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் மட்டும் இருக்காது, அந்தந்த வாக்கியத்திற்கு ஏற்ப பல பொருள்கள் இருக்கும். அதனையும் நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியமானது. அடுத்து ஒரு மீனிங் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாங்க உங்களுடைய இது இருக்கும். எஸ், இப்போ ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய முகபாவங்கள், இந்த பாடி லாங்குவேஜ், ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளூயன்சி அப்படின்றத விட உங்களுடைய பாடி லாங்குவேஜ் தான் அங்கே நின்று பேசும். ஸோ யூ நீட் டு ஐடென்டிஃபை சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஏதாவது நம்ம அந்த பொருள், இந்த வார்த்தை நம்ம பேசும்பொழுது எப்படி நம்மளுடைய முகபாவங்கள், நம்ம எப்படி பேசணும், இதெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அதற்கான வெப்சைட்ஸும் உங்களுக்கு பின் வரக்கூடியதில் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒருத்தவங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, அவங்க பேசும்பொழுது அவங்களுடைய முகபாவங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய செய்கைகள், ஹேண்ட் கெஸ்டர்ஸ், போஸ்டர்ஸ், இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். எஸ், இது எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ். யூ நீட் டு நோ லாட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸ். இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். என்னப்பா சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், நம்ம சின்ன ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அனிமல் ஸ்டோரி வித் மாரல், ஃபேபிள் அப்படின்னு சொல்கிறது. த ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் என்னது, ஜுவாலஜி. த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் என்ன, பாட்னி இப்படின்னு இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய புலமை ஆனது ஒரு அளவுக்கு நன்காக நம்ம மேம்படுத்திக்க முடியும். ஸோ இப்போ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பல இது இருக்குது. நான் இங்கே ஒரே ஒரு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது மட்டும் போதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி அப்படின்னு எடுத்துகிட்டா வார்த்தைகள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டில் பஞ்ச் டைலாக் மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயங்கள். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எல்லாமே ஒரு சயின்ஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. பட் சில சமயங்களில் ஒரு மிகப்பெரிய வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக, ஒரு சென்டென்ஸாக உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக ஒரே வார்த்தையில் நச்சுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லை புரியலையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, டிட் யூ கெட் இட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி சில இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ ஸ்பீட் ரீடிங்னு ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஸ்பீடாக படிக்க கற்றுக்கணும். ஸோ ஃப்ளூயன்சின்னு வந்துட்டாலே அப்போ அந்த ப்ரொனவுன்சேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பீடாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது தான் அது நமக்கு அந்த ஃப்ளூயன்சி கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ரீட் அ பேராகிராஃப் ஆஸ் மச் ஸ்பீட் ஆஸ் பாசிபிள். அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு அது புரியணும், அது ரொம்ப முக்கியம். நான் ஸ்பீடாக படிக்கிறேன்னு வேகமாக படிச்சுட்டு போயிட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்பீடாகவும் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அப்படின்னு இருக்கும்பொழுது இது கொஞ்சம் ஃப்ளூயன்சிக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்பீட் ரீடிங் பார்த்தாச்சு. ப்ராக்டிஸ். கடைசியாக நான் சொல்லக்கூடியது ஒன்றே என்னென்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஜஸ்ட் லைக் தட். நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஒரு நாள் படிக்கிறது, அடுத்த நாள் விட்டுறது, இப்படி போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, பர்சவரன்ஸ், இதுதான் நம்மளை இன்னும் மேம்படுத்தும். ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, அதை நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நடங்க. நான் தமிழ் மீடியம், நான் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது, ஐயோ எனக்கு ஆங்கிலனாலே பயம்ப்பா, அலர்ஜிப்பா, அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களால் முடியும்னு நினைங்க. அதற்கான ஆயத்த பணிகளை நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலும் முடியும். ப்ரொவைடட் ப்ராக்டிஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. மேலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது இன்னும் ஒரே ஒரு விஷயம். எப்பயுமே இந்த நம்ம படிக்கிறதுன்னு நிறையா சொல்லியாச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம கவனிக்கிறது, கேட்குறது கிடையாது, கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்பயுமே ரிப்பீட்டடாக என்ன பேசுவோம், நமக்கு தெரிஞ்சதை பேசுவோம். இதே நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கவனிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ புதுசாக யாரோ சொல்கிறாங்க அப்படின்ற போது தான் நம்ம கவனிப்போம். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு லிசன் மோர்.
புரியுதுங்களா? இது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள், ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு vocabulary பில்ட் ஆகும். இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணுறதையும் நீங்கள் கையால் அழகாக கற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்பயுமே நம்ம பேச தான் முடியும்ப்பா, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்னு சில பேர் நினச்சிங்கன்னா அது கிடையாது. யூ ஹாவ் டு ரீட், யூ ஹாவ் டு லிசன் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஸ்பீக். இது கரெக்டாக இது எல்லாமே வரணும். இதனிடையே உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸ், உங்களுடைய ரைட்டிங் ஹேபிட், ஒவ்வொரு விஷயமும் புதிதாக படித்த எதையும் அப்படியே நோட் பண்ணி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலம் என்பது உங்களுக்கு சரளமாக ஒரு குறுகிய காலத்திலேயே நீங்கள் மிக பெரிய அருமையாக ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய நபராக மாற முடியும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்கான சில இம்பார்ட்டண்ட் வெப்சைட்ஸ் உங்களுக்காக நான் இங்கே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இது இந்த யூஎஸ் நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம இந்தியன் நியூஸ் பேப்பர் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபாரின் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்காக அந்தந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸோட வெப்சைட்ஸ். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரும் காலகட்டங்களில் ஆங்கிலம் எளிதாக இனிமையாக பேசுவது எப்படி அப்படின்றத அதிகப்படியாக உங்களுக்கான சில கதைகளோடும் மேலும் கிராமரே இல்லாமல் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறேன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye. Thank you.